வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் நேம் எப்படி ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட நிறையா சர்வீஸை நீங்களே ஆன்லைன் மூலமாக வந்து பண்ணிக்கலாங்க. புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாம், அதேமாரி கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து புதிய ஓட்டர் ஐடிக்கு நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்றவங்க சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும். உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது லாகின் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னு ஃபில் ஃபார்ம் 8 to get epic with updated or replacement or making அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம் 8 ஆப்ஷன் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் ஃபார்ம் 8னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் ஸோ செல்ஃப் உங்களுக்காக பண்ண போகிறீங்களா அல்லது அதர் எலக்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும். ஸோ அதர் எலக்டர் அப்படின்னா அவங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துக்கலாங்க. செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடிக்கான நம்பரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஸோ உங்களுக்கு அப்படின்னா செல்ஃபு கொடுத்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அதர்ஸ்னால் நீங்கள் அதர்ஸை சைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க, ஏன்னா ஃபார்ம் 8 பொறுத்த வரைக்கும் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட், ஸோ உங்களுக்கான அந்த ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கான அந்த ரெசிடென்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல், ஸோ ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்கள் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், மொபைல் நம்பராக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒரே தொகுதியில் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். வேறு தொகுதிக்கு மாறுறீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன், ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி கார்டு வேணும் அப்படின்னா மூணாவதாக இருக்க ஆப்ஷனை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன்ட்டாக மாறணும் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல்னு அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தமான ஃபார்ம்ஸ்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சு அதுக்காக ஸோ இசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்துடுங்க. இதில் வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்கள் பெயர் வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்கள் பெயர் எபிக் நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தா எதுவுமே மாற்றம் பண்ண வேண்டியது இருக்காது, ஏன்னா அதெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஸோ என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதாவது அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன்
எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரோல் ரோல். ஸோ இதில் நீங்கள் எது கரெக்ஷன் பண்ண போகிறீங்க? உங்கள் நேம் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜெண்டர் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களா, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களா, ரிலேஷன் டைப்பா இல்லை ரிலேட்டிவ் நேமா, உங்கள் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களா, மொபைல் நம்பரா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தா 4 கரெக்ஷன் தான் ஒரே சமயத்தில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எது கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம நேம் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் நேம் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க மாரி எனக்கு வந்து தேவைப்படுது. அதனால் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி என்னுடைய நேம் வந்து பார்த்தா நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் தமிழில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகி வரும். இல்லை சரியாக உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா அந்த கீபோர்டு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கீபோர்ட்லேயே வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டாக்குமெண்ட், அதாவது உங்கள் பெயர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர், இபி பில், கேஸ் கனெக்ஷன் பில்லை சப்மிட் பண்ணலாம். ஆதார் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாங்க. கொடுத்துட்டு அப்லோட் நேம் ப்ரூஃப், என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரூஃபாக அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் 2 MBக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக அப்லோட் பண்ணிக்கோங்க. எது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் பிளேஸில் போயிட்டு உங்கள் ஊர் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பிளேஸாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும் சப்மிஷன் பண்ண சொல்லி. இல்லை ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா கீப் எடிட்டிங் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இசைன் அண்ட் சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கான ஃபார்மை சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். இதில் போயிட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் போயிட்டு நீங்கள் இசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை அப்படியே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் ஆதார் ஓடிபி, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நேராக வந்து கெட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ என்டர் யுவர் ஓடிபியில் போயிட்டு நீங்கள் கொடுத்த அந்த வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு SMS வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ரு இசைன் பண்ணி முடிச்சாவே இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த PDF காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாங்க. ஓகே கொடுத்தது ஹோம் பேஜ் வந்து வந்துடும். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த என்டர் ரெஃபரன்ஸ் நம்பரில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு இருக்குது. இப்போதைக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் ஏதாச்சும்
ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அதை கொடுத்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.